ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் டிடெக்டர் ரோபோட் கார். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்ன நான் வச்சுருக்கேன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோடெம்சியூ, அடுத்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்ரி, அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவர் கண்ட்ரோல், அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டல் டிடெக்டர். மொத்தத்துக்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 ஐட்டம் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மெட்டல் டிடெக்டர் பார்த்தீங்கன்னா கீழே 10 மணிக்கு வச்சுருக்கோம். கீழே நம்ம தரைக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஸ்பேஸ்க்கு கீழே மெட்டல் ஏதாவது வந்துச்சுன்னா டிடெக்ட் பண்ணுற மாதிரி, அதுக்கு மேலே போச்சுன்னா டிடெக்ட் ஆகலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வச்சுருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெமோ நான் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலில் கனெக்ட் ஆகிரும் ஹாட்ஸ்பாட்டில். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்லேருந்தே இந்த ரோபோட் காரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டெமோ பின்னாடியே காமிக்கிறேன். மொத்தத்துக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 வீல் வச்சது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி, மோட்டார் டிரைவர், நோடெம்சியூ, இவ்வளோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒய்ஃபை கண்டிப்பாக ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் ஆகும். இந்த நோடெம்சியூ ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட்டோட கனெக்ட் ஆகும். அப்போ நம்ம மொபைல் ஃபோனில் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ண பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹாட்ஸ்பாட்டில் இந்த நோடெம்சியூ எந்த ஐபியில் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த ஐபியை பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்களா. அந்த ஆப்பில் போய் டைப் பண்ணணும். இந்த ஆப்பில் போயிட்டு நம்ம அந்த ஐபியை டைப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒய்ஃபையில் கனெக்ட் ஆகிருக்கணும் ஃபஸ்ட்டு கம்பல்சரி. உங்களுக்கு இந்த ஐபி தெரில அப்படின்னா நீங்கள் சீரியல் மானிட்டரோட கனெக்ட் பண்ணி இந்த ஐபியை பார்த்துக்கோங்க. நீங்கள் நோடெம்சியூ சீரியல் மானிட்டரோட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐபி டிஸ்பிளே ஆகும், மை ஐபின்னு சொல்லிட்டு. இந்த ஐபி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீ பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். 192 போடணும், நான் மாற்றி போட்டேன். 192 போட்டுட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன்.